குட்டை நெட்டை தையல். குட்டை நெட்டை தையல் லாங் அண்ட் ஷார்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்துட்டு முக்கியமான தையல், அதாவது கை எம்ப்ராய்டரிக்கு மிக முக்கியமான தையல்னு இது பண்ணுவாங்க. இதுவும் அரசாங்க தேர்வுக்கு வருஷம் கேட்கப்படுகிற ஒரு தையல். இது வந்துட்டு எப்படி செய்யணும்னா, முதல் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம், மேல் பக்கம் ஒரு சின்னதாக குத்திட்டு கீழ்ப்பக்கம் சின்னதாக குத்திட்டு, இது வந்துட்டு பார்க்குறதுக்கு பின்பக்கம் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கணும். ஒரு மாதிரி கோடு கோடாலாம் இருக்கக்கூடாது, புள்ளி புள்ளியாக இருக்கணும் மேல் பக்கம். இடையில விட்டு அப்படியே அடைப்பாக, அதாவது இந்த வெள்ளை துணி தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு அடைப்பாக தைக்கணும். நேரானா பரவாயில்ல, இது முக்கியமான தையல், அதனால் நல்லா கற்றுக்குங்க. இது எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இந்த தேர்வு நடக்கிற மையத்தில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போடுறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் டிசைனையே முடிக்க முடியும். அப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பாஸ் ஆகலாம். இப்போல்லாம் வந்துட்டு டைலரிங்கில் வந்துட்டு அரசாங்க தேர்வெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா என்னான்னு தெரியல. ஆனால் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து வருஷம் லோயர் போனோம், ஹையர் போனோம், டீச்சர் ட்ரைனிங் போனோம். கவர்மெண்டில் வந்துட்டு டைலரிங் டீச்சர் தான் வேலைக்கே போடாமல் விட்டாங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்திக்கிட்டு டைலரிங் தையல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இப்படி பாருங்கள். இதுதான் குட்டை நெட்டை தையல். எப்படி போடுறோம் பாருங்கள், கண்ணாபண்ணான்ட்டு அப்படியே எட்ட போடணும், ஆனால் அடைச்சிடணும் நல்லா. இடைவெளியெல்லாம் இல்லாமல் அடைச்சிடணும். அந்த காமிச்சிட்டிங்க தானே. இது வந்து பின்பக்கம் பார்த்தா புள்ளி புள்ளியாக தான் இருக்கும். எட்ட இது ஒரு மாதிரி நீளமாலாம் இருக்கிறது தப்பு. இந்த மாதிரி கண்ணாப்பண்ணான்னு புள்ளி புள்ளியாக தான் இருக்கணும். பின்பக்கத்தை பாருங்கள் எப்படி புள்ளி புள்ளியாக இருக்குன்ட்டு. அப்படி போட்டால் தான் இது வந்து கரெக்டான தையல்.